திருப்பத்தூரில் கொலை குற்றவாளி ஜாமீனில் வெளிவந்த நிலையில் திட்டமிட்டு தீர்த்து கட்டப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. தந்தை கொலைக்கு 17 வயது சிறுவன் பழிக்கு பழி வாங்கியுள்ளார். ஆம்பூர் அருகே மதுபோதையில் பீர்பாட்டிலால் அடித்து இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்த கொலைகளில் நடந்தது என்ன? முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட பகையில் ஓராண்டுக்குள் பழிக்கு பழியாக 2 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். சிறு தகராறு 2 உயிர்களை காவு வாங்கியதன் பின்னணி என்ன? திருப்பத்தூரில் நகர பகுதிக்குட்பட்ட கலைஞர் நகரை சேர்ந்தவர் ஆனந்தன். 40 வயதான இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிலம்பரசன் என்பவருக்கும் நீண்ட நாட்களாக பகை நீடித்து வந்துள்ளது. இது தொடர்பாக கடந்த ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் சிலம்பரசன் கத்தியால் குத்தியதில் ஆனந்தன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த வழக்கில் சிலம்பரசன் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். அண்மையில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தவர் சேலம் நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டு வந்துள்ளார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவில் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள மீன் மார்க்கெட் வழியாக வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வழியில் மதுபானம் வாங்கி வந்து அங்கேயே குடித்துள்ளார். அந்த நேரத்தில் ஆனந்தனின் 17 வயது மகன் அங்கு வந்துள்ளார். தன்னுடைய தந்தை ஆனந்தனை கொலை செய்த வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த சிலம்பரசனை நேரில் பார்த்ததும் அவருடைய மகன் கடும் கோபம் கொண்டுள்ளார். உடனே மது போதையில் இருந்த சிலம்பரசனிடம் சென்று தகராறு செய்துள்ளார். அப்போது திடீரென்று கல்லை எடுத்து அவரை தாக்கியுள்ளார். வழி தாங்க முடியாமல் சிலம்பரசன் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சித்துள்ளார். விடாமல் ஓட ஓட விரட்டிச் சென்ற 17 வயது சிறுவன் கல்லால் கொடூரமாக தாக்கியதில் படுகாயமடைந்த சிலம்பரசன் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த சிறுவன் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுவனை கைது செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மது போதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். சுவாமிநாதபுரம் பகுதியை சேர்ந்த 30 வயதான அப்பூன் என்பவர் கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்து வந்தார். அதே ஊரை சேர்ந்த 30 வயதான கோகுல் என்பவர் கூலி வேலை செய்து வந்தார். நண்பர்களான இவர்கள் இருவரும் வெள்ளிக்கிழமை இரவில் ஒன்றாக அமர்ந்து மதுபானம் குடித்துள்ளனர். மதுபோதை தலைக்கேறிய நிலையில் சிறு வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. போதையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இருவரும் கட்டி புரண்டு சண்டையிட்டுள்ளனர். அப்போது ஆத்திரமடைந்த கோகுல் பீர் பாட்டிலால் அப்புனின் தலையில் தாக்கியுள்ளார். ஒரே அடியில் அப்புன் சரிந்து விழுந்த போதும் மேலும் மேலும் பீர் பாட்டிலால் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அப்புன் இரத்த வெள்ளத்தில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து உடலின் அருகே கோகுல் பித்து பிடித்தது போன்று இருந்துள்ளார். தகவல் அறிந்து அங்கு சென்ற ஆம்பூர் கிராமிய போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிறகு கோகுலை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலைக்கான உண்மை காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூரில் ஒரே நாளில் 2 இடங்களில் 2 அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே குற்ற சம்பவங்களை தடுக்க போலீசார் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.